வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. 5 நாடுகளுக்கான பயணத்தின் முதல் கட்டமாக நேற்று இரவு கானா சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அரசின் மிக உயரிய ஸ்டார் ஆஃப் கானா கம்பேனியன் விருது வழங்கப்பட்டது. கானா அதிபர் திரு ஜான் மகாமா நேற்று ஏற்பாடு செய்திருந்த அரசுமுறை விருந்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்த விருதை வழங்கி சிறப்பித்தார். இந்தியா கானா கூட்டாண்மை வடிவத்தை வழங்க முடிவு செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று கானா அதிபருடன் இணைந்து நடத்திய கூட்டு செய்தியாளர் கூட்டத்தில் அறிவித்தார். வர்த்தகம், முதலீடு, விவசாயம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு, உள்கட்டமைப்பு மற்றும் மக்களிடையேயான உறவுகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து இரு தரப்பினரும் விவாதித்தனர். இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் மற்றொரு முக்கிய நடவடிக்கையாக நேற்று துபாயில் இந்திய எஃகு ஆணையத்தின் பிரதிநிதி அலுவலகத்தை மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு HD குமாரசாமி திறந்து வைத்தார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று ஹரியானா மாநிலம் மானேசரில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்களுக்கு இடையிலான தேசிய மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். அரசியல் சாசன ரீதியில் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் பங்கு என்பது குறித்து இதில் விவாதிக்கப்படும். சிவகங்கை மாவட்டம் அஜித்குமார் காவல் நிலைய மரண வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். நம்பகமான, வெளிப்படையான விசாரணைகளை உறுதிப்படுத்தும் நோக்கத்துடன் இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஏரிப்பாக்கம் துணை மின் நிலையத்தில் இருந்து இண்டஸ்ட்ரியல் 2 மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை கல்மண்டபம், பண்டசோழநல்லூர், நெட்டப்பாக்கம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.